குரு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் குருவினால் மறைவு ஸ்தானம் அது அவருக்கு. பார்க்குற இடம் நல்லதுன்னா கூட அது மறைவு ஸ்தானமாக இருக்குது. அதே நேரத்தில் 9ஆம் இடத்துக்கு குரு வந்தால், சாதாரணமாக குரு 9ஆம் வீட்டுக்கு வந்தாலே மிக சிறப்பு. ஆனால் 9ஆம் இடத்தில் அவர் உச்சமும் அடைகிறார். ஒரு வித்தியாசம் என்னென்னா, குரு இயல்பாகவே உங்களுக்கு மிக மிக நல்லவர். அந்த நல்லவர் பரிபூர்ணமாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு ஸ்தானத்தில் போய் உட்காந்தா, போங்கடா பிரைம் மினிஸ்டர்லான்னு கோலியாடி இருக்கோன்னா எப்படி, அந்த மாதிரி ஒரு நிலையை பற்றி காண்பிக்கிறது. உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது பிரமாதமாக இருக்கும். சென்ற விடமெல்லாம் சிறப்பு, எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது போன்ற தன்மையை சொல்கிறது. சில பேருக்கு மிகப்பெரிய பாக்கியம், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன் இருக்கும். உலகத்தில் மூலை முடுக்கெல்லாம் போய் பார்க்கணும், பல இடங்களில் நான் ட்ராவல் பண்ணோம். இந்த நேரத்தில் அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிட்டும். சரி, நான் வேலை பார்க்குறதுக்கு வெளிநாட்டில் போய் என்னோடய வேலை செட்டில் ஆகணும். எஸ், திருமண பாக்கியம் நிச்சயமாக நல்லா நடக்கும். அதில் எனக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற மாதிரி எனக்கு மாப்பிள்ளை வேணும், நடக்கும். இல்லை நம்ம ஊரில் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை, அதுவும் நடக்கும். உங்கள் எண்ணங்கள் இனிதே பூர்த்தியாகும். முக்கிய காரணம் தெய்வ கடாட்சம், அது பரிபூர்ணமாக இருக்குது. இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டால் பிரில்லியன்ட் சில்ட்ரன் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம். கல்யாணம் நடந்தால் நிச்சயமாக, அதாவது சில பேர்லாம் இந்த மார்க்கெட் போனால் பார்ப்பேன், இந்த வெண்டைக்காய் கும்பலாக போட்டிருப்பான், அதில் அவன் எடுக்கணுன்னு எடுப்பாங்க. பர்ஃபெக்டாக நல்ல வெண்டைக்காவாக எடுத்துகிட்டு போவான், நமக்கே பொறாமையாக இருக்கும். அந்த மாதிரி திருமண பாக்கியத்துக்காக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ அந்த விஷயத்தில் ஈடுபடும் போது பெஸ்ட்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆணாக இருந்தால் நல்ல பெண், ஒரு பெண்ணாக இருந்தால் நல்ல ஆண், குறை சொல்ல முடியாத, அப்பழுக்கு இல்லாத, இன்னும் ஒரு படி சொன்ன மேலே போனால் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைக்கும்.